நடப்பது எல்லாம் நன்மைக்கே. காட்டு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம். காட்டு ராஜா வேட்டையாட சென்றபோது கால்விரலில் அடிபட்டு விரல் துண்டாகி விட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்கத்தான் காட்டு பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்தன. ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கம் ராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின. சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது. அருகே சிங்கராணி வடியும் கண்ணீரும் சிந்திட மூக்குமாக அமர்ந்திருந்தது. ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த பொழுது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ளநரி ராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது. சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நமது காலில் உள்ள ஒரு விரலே போய்விட்டது. இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறதே, பிடி, அதை அடைத்து வை குகை சிறையில் என கட்டளையிட்டது சிங்கராஜா. சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்து சென்றன. ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறது என்று உண்மையைத்தான் சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி. சிங்கராஜாவின் காலில் உள்ள புண் குணமாவதற்கு 3 மாத காலம் கடந்தது. காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நொண்டி நொண்டி நடந்தது. அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டிராஜா என அழைத்தன. இப்படி சிங்கராஜாவை எல்லோரும் கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம். என்ன செய்வது? இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெளிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே என நினைத்தது. உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது. சிறையில் அடைப்பட்டிருந்த குள்ளநரிக்கு சைவ உணவே தினமும் ஒரு வேளை தரப்பட்டது. காட்டுக்கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளநரிக்கு குமட்டி கொண்டு வரும். என்ன செய்வது? வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டிவிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டோமே என ஏக்கப் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குள்ளநரி.